Hi everyone. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். So NCERT சிலபஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே முக்கியமான சாப்டரை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கை தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ என்ன அப்படின்றது நமக்கு டைட்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. ஏசி வோல்டேஜ் அப்ளைட் டு அன் இண்டக்டர். ஸோ ப்ரீவியஸ் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி வோல்டேஜை ஒரு பியோர் ரெசிஸ்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸை நம்ம பேசியிருந்தோம். இந்த ரெசிஸ்டர் அப்படின்னு பேசும்போது நம்ம இன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம். இது இண்டக்டர். ஸோ இண்டக்டர்ல கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரிலேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப அழகா ஃபேஸர் டயக்ராம்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம ஒரு சின்ன டெரிவேஷன்ஸோட பார்த்துடலாம். ஒரு சில ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஏசி வோல்டேஜ் அப்ளைடு டு ஒன் இண்டக்டர். ஸோ பொதுவாக இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது we know இல்லையா? ஸோ நமக்கு தெரியும். ஸோ இண்டக்டர் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இண்டக்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to connect AC source. So AC source நம்ம கனெக்ட் பண்றோம். அப்ப AC source நம்ம கனெக்ட் பண்றோம். This is the symbol இல்லையா? சோ நமக்கு இது தெளிவா தெரியும். இதுதான் AC source உடைய symbol. அப்போ நம்ம என்ன கொடுக்கிறோம்? We are supplying the voltage. So அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Vm sin omega t அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது we know that இல்லையா? சோ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? உருவாக்கும் போது அதுல எலக்ட்ரான் மூவ் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். so there is a generation of current. obviously அதுல டவுட்டே கிடையாது இல்லையா? so there is a generation of current. so current அந்த இடத்துல போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்கு. இது டைரக்ட் கரண்ட் இல்லங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். so alternating current அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜா இருந்தாலும் சரி, கரண்டா இருந்தாலும் சரி, it keeps on varying இல்லையா? இட் இஸ் a sinusoidal wave அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். டிபெண்ட் அப்பான் த டைம் எனக்கு அதனுடைய டைரக்ஷன் பிளஸ் மேக்னிடியூடும் மாறிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது எனக்கு இங்க கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளாகவும் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளாகவும் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகும்? ஃபிளக்சுவேட் ஆகும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாசிட்டிவ் ஆகும், செகண்ட் ஹாஃப் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்க போகுது. சோ அதை தான் நம்ம இப்போ இங்க ஒரு சோர்ஸா கொடுத்து இந்த சர்க்யூட்ல அனுப்புறோம். அப்ப என்ன ஆகும்? இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷனும் ஒரு ஹாஃப்ல இந்த பக்கம் போகும், இன்னொரு ஹாஃப்ல இந்த பக்கம் வரும். அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு செகண்டுக்கும் ரைட் எனக்கு கரண்ட் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும். since it is an alternating source இல்லையா? அப்போ எனக்கு மாறிக்கிட்டே இருக்கு. சோ வோல்டேஜ் மாறும்போது கரண்ட் மாறும். கரண்ட் மாறுதுன்னா ஒரு இண்டக்டர்ல கரண்ட் போகுது. what happens? we know that there is a generations of what? magnetic field. அப்போ அந்த magnetic field இந்த இண்டக்டர் காயில்ல லிங்க் ஆகும்போது செல்ஃப் இண்டக்ஷன் process நடக்க போகுது இல்லையா? ரொம்ப தெளிவா நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல ரொம்ப டீடைல்டாவும் நம்ம பேசி இருக்கிறோம் இல்லையா? அதுதான் இங்க நடக்க போகுது. அப்போ when there is a change in current or change in EMF or the supplied voltage, so எனக்கு இது சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா கரண்ட் இருக்கும் அப்படின்றது நம்ம ரொம்ப டீடைல்டாக நம்ம பேசினது உண்டு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம இந்த ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஒன் இண்டக்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இங்கே இண்டக்டர் அப்படின்றத நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க. they have neglected the resistance. இப்போ பொதுவாக அது எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு there will be a resistance opposing power கண்டிப்பாக இருக்கும். பட் இங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை நெக்லெக்ட் பண்ணிட்டு வெறுமனே இண்டக்டர் மட்டும் எடுத்திருக்கிறாங்க ரைட்? அப்ப இதுல இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ஃபேஸர் டயக்ராம் இப்ப நம்ம ரொம்ப டீடைல்டா நம்ம கவனிக்க போறோம் ரைட்டா? சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயமா ரைட்? அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்போ நம்ம இங்க என்ன அப்ளை பண்ண போறோம்? நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ்ல கிர்ச்சாஃப்ஸ் ரூலை நம்ம பயன்படுத்தியிருந்தோம். அதே தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் என்ன சொல்லுது? வோல்டேஜ் லூப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா
ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எப்போ சாப்டர் 3ல ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம் இல்லையா. கரண்ட்டை எலக்ட்ரிசிட்டியில் கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூலில் ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is no resistance. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. இங்கே negligible resistance கொடுத்துருக்கிறோம் இல்லையா. அப்போ then what happens? So according to, right, so by applying Kirchhoff's, right, loop rule or voltage rule படி நமக்கு பார்த்தீங்கன்னா product of current and resistance equal to total EMF. பட் இங்க பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே கிடையாது இல்லையா. ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்க, யூ டு நாட் கன்சிடர் தட். அப்ப என்ன ஆயிடும், எனக்கு EMF ரைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் டு 0. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இங்க என்ன நடக்குது, when there is a change in voltage there is a change in flux which causes the EMF. அப்ப இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவும் தெளிவாகவும் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம், எனக்கு வந்து EMF ரைட்டா. ஸோ இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். when there is a change in current எனக்கு வந்து அங்கே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து அந்த EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் which is directly proportional to current அப்படின்னு நம்ம சொல்லி, change in flux வந்து directly proportional to current if it has a number of turns. இது number of turns அதிகமாக இருக்குன்னா N5 directly proportional to I அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ல பேசுறது, ஸோ கொஞ்சம் வேகமா எடுக்கிறேன் ரைட். ஸோ அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்ல நம்ம இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபாரடே என்ன சொல்லியிருக்காரு, when there is a change in flux EMF is induced. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஸோ which is equal to d5 by dt இல்லையா. அண்ட் அது எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காரு, நெகட்டிவ். கரெக்டா. if it has number of turns, so d அதான் n5 right. n times of d5 by dt இல்லையா. நமக்கு இது தெரியும், if it has a number of turns EMF. நெகட்டிவ் சைன் உங்களுக்கே தெரியும், அப்போசிங். அப்ப இங்க என்ன சொல்லலாம், நமக்கு வந்து n5 அப்படின்றது என்ன, li இல்லையா. அப்ப இங்க நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன், மைனஸ் அப்படியே இருக்கு, n5 க்கு பதிலா li, இந்த d அப்படியே இருக்கு, d li by dt. so which is equal to what, EMF இல்லையா. so இதை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம், வேற எதுவுமே கிடையாது. இதை நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல பேசின ஒரு விஷயம் தான், செல்ஃப் இண்டக்டன்ஸ்ல நம்ம பேசியிருக்கோம். இங்க இதை பேசாம டைரக்டா they have introduced. so அதை நம்ம இப்ப பேச போறோம் சரியா. அப்ப நமக்கு இங்க என்ன, நமக்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அது மட்டும் தான் இருக்கு இல்லையா. சோ அது மட்டும் தான் இருக்கு. சோ அதை தான் நான் இந்த இடத்துல பயன்படுத்த போறேன். அப்போ இந்த சோர்ஸ் which is equal to what, minus of EMF. எதுக்கு இது சம்பந்தமே இல்லாம இப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see let us consider this is positive and this is negative. இப்போ first halfல எனக்கு இப்படி போகும், second halfல எனக்கு இப்படி வரும். so this is positive and this is negative. அப்ப எனக்கு என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி வந்துட்டு இப்படி போகுது. சோ பாசிட்டிவ், இந்த 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 காயிலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது இல்லையா. சோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சோ அதனால இந்த நெகட்டிவ் சிம்பிள் இங்க வந்தாச்சு. சோ V which is equal to minus of அந்த EMF அப்படின்றது என்ன, இந்த இங்க இருக்கு இந்த டேர்ம். சோ அது எப்படி எழுதலாம், minus L which is a constant di by dt. இதுல சந்தேகமே கிடையாது இல்லையா. which can also be written like இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ்ஸா மாறிடும். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம இப்போ அடுத்த பேஜுக்கு போக போறோம் ரைட். so what we had, V which is equal to minus into minus plus L di by dt. இதுல டவுட்டே கிடையாது, ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறோம் இல்லையா ரைட். அப்போ இந்த இடத்துல V by L which is equal to di by dt. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒண்ணுமே பண்ணலங்க, இந்த L இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். ப்ராடக்ட்ல இருக்கு, இந்த பக்கம் வந்ததும் டிவிஷன்.
So already we know that V அப்படின்றது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த applied source. So அந்த applied voltage நமக்கு என்ன Vm sin omega t divided by இந்த L then இந்த di by dt. So since it is alternating எனக்கு என்ன ஆகுது with respect to time எனக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. So நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to differentiate with respect to time. So time வச்சு நான் பண்ண போறேன். அப்ப இங்க என்ன ஆகுது எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் alternating current அப்படின்னு சொல்லும்போது magnitude plus direction வந்து is keep on changing. அப்ப இங்க எனக்கு change ஆகிட்டே இருக்கு. Obviously எனக்கு இந்த இடத்துல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது time is the common term which is always changing. அப்ப நான் integrate பண்றேன். So how I can integrate? Integration Vm L sin omega t with respect to time, right? Integration which is equal to di by dt. So with respect to time வந்து நான் integrate பண்றேன். சரியா? அப்ப இது என்ன ஆயிடும்? integrate பண்ணும்போது இந்த Vm by L அப்படின்றது வந்து it is a constant, we cannot integrate. So அப்ப இந்த Vm by L இப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா இங்க நான் எழுத போறேன் இப்போதான். So what we have integration of sin omega t dt ன்னு இருக்கு. இப்போ நான் இதை integrate பண்ணணும். So நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா sin omega t நான் integrate பண்ணும்போது that becomes minus of cos omega t plus constant ன்னு வரும். இங்க கான்ஸ்டன்ட்க்கு யூஸ் கிடையாது இல்லையா? So we will neglect that constant in the next step. So நம்ம இங்கே இதை எடுத்துடலாம். அப்ப என்ன ஆகுது sin omega t வந்து நம்ம cos omega t அப்படின்னு சொல்லிட்டோம். And of course we have another term. இந்த ரெண்டு term இருக்கு. omega t dt ன்னு இருக்கு. So அதை நான் integrate பண்ணணும். So if I integrate that, you just assume that omega t is nothing but u dt. So if I differentiate that, அது என்ன ஆயிடும் அப்படின்னா வெறுமனே அந்த ஒமேகா மட்டும் வரும். ஏன்னா with respect to time நம்ம integrate பண்றதுனால we will neglect that. இல்லையா? We will neglect that concept. அப்ப இங்க என்ன ஆகுது எனக்கு வந்து instead of sin omega t dt க்கு பதிலா இந்த term இந்த u மட்டும் இருக்கும் இல்லையா? அதாவது அந்த ஒமேகா மட்டும் இருக்கும். அப்ப நான் அதை இங்க எழுத போறேன். சைனுக்கு பதிலா நான் என்ன சொல்லிட்டேன்? It is nothing but minus cos omega t. சரிதானே? cos omega t இந்த omega t dt நான் என்ன பண்ண போறேன்? differentiate பண்றேன். So if I do that, so எனக்கு வெறுமனே அந்த omega மட்டும் இருக்க போகுது. Right? With respect to time. அதனால t போய்டும். Which is equal to இது என்ன ஆயிடும்? இது வெறுமனே I மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு எல்லாமே போய்டும். With respect to time அப்படினால மொத்தமா இதுவும் போய்டும். So di மட்டும் integrate பண்ணனா வெறுமனே I மட்டும். ரைட், இதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ரைட், சோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சோ we have Vm by L. சரியா? இந்த டேர்ம் மட்டும் இருக்கு. சோ we can take that omega அப்படியே வெளிய எடுத்துக்கலாம். சோ நமக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா minus of cos omega t which is equal to I. சரியா? சோ இங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா we can take this Vm by omega L. இந்த omega L அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல எடுத்துறோம் இல்லையா? சோ இந்த இடத்துல we see this as inductive reactance. So அத வந்து we will assume that as XL. அப்போ reactance resistance அப்படினா அர்த்தம் இல்லையா? It is an opposing power of that particular inductor. அப்போ இது என்ன resistance? V by R equal to what? Obviously we know that V equal to IR, I equal to V by R. அப்போ இது V, இது resistance R. So V by R equal to what? I. அப்போ Vm, so Im. இது என்னது? Minus of cos omega t bracket போட்டாச்சு and equal to I ன்னு எழுதிட்டோம். பட் இது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. சோ நம்ம என்ன பேசிருக்கோம்? ஏன் அது ஃபீல் ஆகல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இந்த கரண்ட்டும் இந்த வோல்டேஜும் இன் ஃபேஸ் அப்படி நம்ம பேசியிருந்தோம். பிகாஸ்
அதில் எந்த ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸும் கிடையாது. இது இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் இனிஷியலில் ஸ்டார்ட் ஆச்சு. இது மேக்ஸிமம் அப்படின்றப்ப அதுவும் மேக்ஸிமமில் இருந்தது. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ரிலேஷனை நம்ம ஃபேஸர் டயக்ராமில் பேசியிருந்தோம். பட் இதை நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட் இஸ் நாட். அப்போ என்ன சொல்லலாம்? அப்போது இந்த மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டீயை ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கிறோம். என்ன நமக்கு வந்து இந்த காஸ் இல்லையா? ஸோ காஸ் தீட்டா அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? காஸ் தீட்டா அப்படின்றது வந்து சைன் 90 மைனஸ் தீட்டா. கரெக்டா? காஸ் அப்படின்றது வந்து சைன் 90 மைனஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது வந்து மைனஸ் ஆஃப் சைன் 90 degree minus theta. Oh, so this can also be written like this இல்லையா? the minus உள்ள போயிடுச்சு. plus minus and minus plus theta. இது இன்னும் சிம்பிளா எழுதலாம். எப்படி? theta minus 90 degree. இது இன்னும் விதமாவும் எழுதலாம். என்னடா இது இந்த ஆள் அப்படியே எழுதிட்டே போறாரு. கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக தான். சாரி, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியணும்ன்றதுக்காக தான். இது என்னது? 90 நான் என்ன சொல்லலாம்? பை பை 2 எழுதலாமா? அப்போ மைனஸ் காஸ் தீட்டாவை சைன் தீட்டா மைனஸ் பை பை 2 எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. அப்போ ஐஎம் மைனஸ் காஸ் ஒமேகா டீயை சைன் தீட்டா மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு ஐஏ. ஸோ நமக்கு வோல்டேஜ் என்ன இருந்தது? விஎம் sin omega t equal to v ன்னு இருந்தது. v வெறுமனே v தான், vm இல்ல, v. கரெக்ட்டா? சோ இதுதான் நமக்கு வந்து இருந்தது. அப்போ இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர். இந்த கரண்ட்டும் இந்த வோல்டேஜும் பாத்தீங்கன்னா ஏதோ சம் ஆங்கிள்ல டிஃபரன்ஸா இருக்கு. எவ்வளோ? மைனஸ் பை பை 2. பை பை 2னா 90 டிகிரி. அப்போ மைனஸ்ல இருக்கு கரண்ட். அப்போ வோல்டேஜை விட கரண்ட் 90 டிகிரி பின்னாடி இருக்கு. இப்படி சொல்லலாம். இது இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வோல்டேஜ் கரண்ட்டை விட 90 டிகிரி முன்னாடி இருக்கு. நான் சொன்னது புரிஞ்சிருக்கா? மறுபடியும் சொல்றேன். கரண்ட் லேக் பை 90 டிகிரி யாருக்கு? வோல்டேஜ்க்கு. வோல்டேஜ் லீட் 90 டிகிரி when compared to current. ரெண்டுமே ஒண்ணுதான். நான் கரண்ட்டை வச்சு சொல்லும்போது வோல்டேஜ் முன்னாடி இருக்கு. ரைட்? கரண்ட்டை வச்சு சொல்லும்போது வோல்டேஜ் முன்னாடி இருக்கு. வோல்டேஜ் வச்சு சொல்லும்போது கரண்ட் பின்னாடி இருக்கு. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இப்போ இதுக்கு அழகான ஒரு ஃபேஸர் டயக்ராம் நம்ம வரைஞ்சே ஆகணும். கண்டிப்பா வரைஞ்சே ஆகணும். ரைட்? So what we have? I which is equal to Im sin theta pi by 2 இல்லையா? இந்த theta அப்படின்றது உங்களுக்கே தெரியும். theta அப்படின்றது என்ன சொன்னோம்? omega t pi by 2. வோல்டேஜ் பாரு, omega t. அப்போ வோல்டேஜை விட கரண்ட் வந்து 90 டிகிரி பின்னாடி இருக்கு. ஃபேஸர் டயக்ராம் போடுவோமா? இதுதான் ஃபேஸர் டயக்ராம். ரைட்? சோ நம்ம வந்து இத கரண்ட் எடுத்துக்கலாம். சாரி, வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாங்க. இது வோல்டேஜ் அப்படின்னா இந்த வோல்டேஜை விட கரண்ட் எப்படி இருக்கு? மைனஸ் 90 டிகிரி, மைனஸ் பை பை 2. அப்போ இது வோல்டேஜ்னா கரண்ட் இதுக்கு எக்ஸாக்டா 90 டிகிரி பின்னாடி இருக்கணும். லேக் 90 டிகிரி. சரி, இது என்ன? கரண்ட். ஏன் வோல்டேஜ் பெருசா போடுறோம், கரண்ட் சின்னதா போடுறோம்ன்றதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். சார், நான் இதை கரண்ட்னு வச்சுக்கிறேன். கரண்ட்னு வச்சுக்கிறேன். இங்க நீ வோல்டேஜ் வச்சிருக்கல, இந்த இடத்துல நான் கரண்ட் வச்சிருக்கேன் சார். இப்போ எப்படி எழுதலாம் பாரு. கரண்ட் வந்து வோல்டேஜுக்கு 90 டிகிரி பின்னாடி தான் இருக்கணும். அப்போ வோல்டேஜ் இங்க வந்துடும். ரெண்டுமே ஒரே கிராஃப் தான், ரெண்டுமே ஒன்று தான். டவுட் இல்லை, மாற்றம் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை, சிமிலர். ரெண்டுமே சிமிலர் தான். பாரு, வோல்டேஜோட கரண்ட் பின்னாடி இருக்கு, வோல்டேஜோட கரண்ட் பின்னாடி இருக்கு. அவ்வளோதான். நீ எங்கே போட்டாலும் கரெக்டு.
சரியா? அப்போ வோல்டேஜ் வந்து Vm sin omega t. கரண்ட் என்னது? Im sin omega t minus 90 degree or pi by 2. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. அப்ப இந்த இது சிம்பிளா முடிஞ்சது. இந்த கிராஃப் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். சோ நமக்கு வந்து வோல்டேஜ் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. சோ உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா 90 டிகிரி பின்னாடி இருக்கு. அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் பின்னாடி. இது 0 னா இது 90. அப்போ இப்படி இது இங்க தான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை முடிக்கும் இல்லையா? சோ இது 0 இருக்கும்போது இது என்னது? பின்னாடி இருக்கு 90 டிகிரி. புரியுதா? இவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாரு, இதை கூட நீ கம்பேர் பண்ணிக்கலாம். பாரு, இது 90 டிகிரி வருதா? ஸோ 90 டிகிரிக்கு பின்னாடி தான் கரண்ட் ஸ்டார்ட் ஆகுதா? அவ்வளோதான். ஸோ நீ இப்படியும் சொல்லிக்கலாம், இல்லை இப்படியும் சொல்லிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக முடிச்சுட்டோம்ப்பா. ரொம்ப சிம்பிளாக இதை முடிச்சிட்டோம். இதில் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போ ரெசிஸ்டன்ஸில் there is a power dissipation. வாட் அபவுட் தி இண்டக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுமா. இண்டக்டரில் பவர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜென்ரல் ஃபார்முலா பவர் which is equal to V times I. அப்போ V அப்படின்றது என்ன சொன்னோம்? Vm sin omega t. I அப்படின்றது என்ன சொன்னோம்? Im minus cos omega t. இதுல டவுட்ல இல்லையா? So it is equal to Vm Im, அந்த மைனஸ் எடுத்துக்கணும் இல்லையா? மைனஸ் நம்ம மறக்க கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மைனஸ் நான் மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் ஆஃப் Vm Im sin omega t cos omega t. sin theta cos theta அப்படின்றது வந்து sin 2 theta இல்லையா? So 2 sin theta cos theta which is equal to sin 2 theta. அப்போ sin theta cos theta which is equal to what? sin 2 theta by 2. அப்போ நான் இந்த இடத்துல sin theta and cos theta க்கு பதிலா I'm going to replace that as sin 2 theta by theta, and this is nothing but power. So நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? sin of all pi equal to 0 தான். அப்ப இது 0 னா 0 into Vm Im என்ன? 0. அப்ப there is no power, right? So there is no power dissipation கிடையாது. இதுல இண்டக்டர்ல பவர்ன்ற கான்செப்டே கிடையாது. அப்ப ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் பவர் என்னது? 0. ஏன்னா sin of all pi, இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. sin of all pi all pi equal to 0. இதை நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப தெளிவா படிச்சிருப்பீங்க. sin of all pi வந்து equal to 0, right? So இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். இதை பத்தின ஒரு கிளியர் ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸை பார்த்துடுங்க, தென் யூ கேன் கம் வித் த இண்டக்டர் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப முக்கியமான கான்செப்டும் கூட. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.